IVM. It's story time. மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரையிலேருந்து தங்க கட்டிகளை ஏத்திக்கிட்டு கிளம்பின கப்பலுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த அங்கோலா நாட்டோட லோபிட்டோ துறைமுகத்திலேருந்து தங்க கட்டிகளை ஏற்றிக்கிட்டு அந்த கப்பல் கிளம்பிச்சு. ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றிக்கிட்டு தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற புரூனை துறைமுகத்துக்கு அது போய் சேரணும். இந்து மகா சமுத்திரத்திலையும் மலாக்கா நீரிணையிலையும் அடுத்து வந்த சில நாட்களுக்கு பருவநிலை கப்பல் பயணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத அந்த கப்பலோட கேப்டன் பார்த்து வச்சிருந்தாரு. 2 நாள் கப்பல் பயணத்துக்கு அப்புறம் கப்பலுக்கு எரிபொருள் நிரப்புறதுக்காக இந்து மகா சமுத்திரத்தில் செஷல்ஸ் தீவோட விக்டோரியா துறைமுகத்துக்கு அந்த கப்பல் வந்து சேர்ந்துச்சு. அந்த கப்பல் விக்டோரியா துறைமுகத்திலேருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சுது. பயணத்தை தொடரலாமா இல்ல கப்பலை அந்த இடத்துலயே நங்கூரம் போட்டு நிலைநிறுத்தலாமா அப்படின்னு கேப்டன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய சூறாவளி காத்தும் வீச ஆரம்பிச்சுது. அந்த சூறாவளியோட வேகம் தாங்காம நடுக்கடல்ல அந்த கப்பல் இங்கேயும் அங்கேயும் ஆட ஆரம்பிச்சுது. சரியா அதே நேரத்துல பிளாக்கோட ஆட்கள் அவரோட நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கிட்டு தங்க கட்டிகள் இருந்த கப்பலை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. கப்பல்ல இருந்த கேப்டனும் பணியாளர்களும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த கப்பலை முழுகிறதுலேருந்து அவங்களால காப்பாற்ற முடியல. சில பேர் கப்பலோட சேர்ந்து முழுகி உயிரை விட்டாங்க. சில பேர் கடல்ல குதிச்சு நீஞ்சி எங்கேயாவது தீவுல கரை ஒதுங்கி உயிர் தப்ப முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. கப்பல் கடல்ல முழுகின கொஞ்ச நேரத்திலேயே பிளாக்கோட ஆட்கள் நீர்மூழ்கி கப்பலோட அங்க வந்து அந்த கப்பல்ல இருந்த தங்க கட்டிகள் எல்லாத்தையும் நீர்மூழ்கி கப்பலுக்கு மாத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவுல அந்த 3 விஞ்ஞானிகள் போய்கிட்டு இருந்த படகும் கடல் கொந்தளிப்புல ஆட ஆரம்பிச்சுது. கடல் கொந்தளிப்பை பார்த்த உடனேயே டாக்டர் மித்ரா, இது பிளாக்கோட வேலை தான், நம்ம கப்பலை முழுகடிச்ச மாதிரி வேற ஏதோ ஒரு கப்பலை முழுகடிக்க பார்க்கறான். நாம 2 நாளா திசை தெரியாம இந்த படகுல சுத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னும் பிளாக்கோட ஆதிக்க எல்லையை விட்டு நாம தாண்டல. ஒருவேளை நாம மறுபடியும் பிளாக்கோட கண்ணுல மாட்டிக்கிட்டா நாம உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இவங்களோட படகு போய்கிட்டு இருந்த இடத்துலேருந்து கொஞ்ச தூரத்துல இன்னொரு படகும் போய்கிட்டு இருந்துச்சு. அதுல இருந்த ஒரு மீனவ இளைஞன் ஒரு சுறா மீனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். மீன் பிடிக்க வந்த இடத்துல சுறா மீன் கிட்ட மாட்டிக்கிறதும் அதோட சண்டை போடுறதும் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் தன்னோட கையில இருந்த ஈட்டியால சுறா மீனோட கண்ணுல ஓங்கி குத்தினான். ஒரு கண்ணை இழந்த சுறா மீன் வலி தாங்க முடியாம அவங்கிட்டேந்து தப்பி ஓடிச்சு. ஆனா அந்த இளைஞன் எதிர்பாராத மாதிரி திடீர்னு அந்த சமயத்துல கடல் பயங்கரமா கொந்தளிச்சு அவனோட படக தலைகீழ கவிழ்த்து விட்டுருச்சு. அவன் ஐயோன்னு கத்திக்கிட்டே கடல்ல தலை குப்புற விழுந்தான். அவனோட படகும் இப்ப கடல்ல முழுகி போச்சு. தூரத்துல படகுல வந்துகிட்டு இருந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த மீனவ இளைஞனோட குரல் நல்லா கேட்டுச்சு. யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. அதனால இங்க பக்கத்துல வேற ஏதோ ஒரு படகுல யாரோ இருக்காங்க. இந்த சூறாவளியே பிளாக்கோட ஏற்பாடுங்கிறதுனால அந்த படகுல இருக்கிறவங்க கண்டிப்பா பிளாக்கோட ஆள்களா இருக்க முடியாது. பிளாக்கோட படகை தாண்டி வேற ஏதோ ஒரு படகு இந்த பகுதியில இருக்குன்னா பக்கத்திலேயே ஏதோ ஒரு தீவோ நாடோ இருக்கு. அதனால வேகமா போய் பாப்போம் வாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த குரல் வந்த திசையை நோக்கி 3 விஞ்ஞானிகளும் படகை செலுத்திக்கிட்டு போனாங்க. கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சதும் தப்பி ஓடின சுறாமீன் மறுபடியும் அந்த மீனவ இளைஞனை தாக்கறதுக்காக அங்க வந்துச்சு. அந்த இளைஞன் படகும் இல்லாம சுறாமீன் கிட்டேந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராட ஆரம்பிச்சான். தூரத்திலேருந்து அவனை பார்த்த விஞ்ஞானி ஆர்க் சொன்னாரு, இவன் பேரு லீ ராக். இவன் செஷல்ஸ் தீவை சேர்ந்த மீனவ இளைஞன். இவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பகுதியிலேயே சுறா மீன்களோட சண்டை போடுற துணிச்சல் இவன் ஒருத்தனுக்குத்தான் இருக்கு.
நான் நினைக்கிறது சரின்னா இப்ப நம்ம படகும் செஷல்ஸ் தீவுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சுறா மீன் மீனவ இளைஞனோட வலது கைய கடிச்சுது. அவன் உடனே இடது கையால தன்னோட கத்தியை எடுத்து அந்த சுறா மீனோட தலையில ஓங்கி குத்தினான். படுகாயமடைஞ்ச சுறா மீனால இப்ப அவனை எதிர்த்து போராட முடியல. அது அந்த இளைஞனை அங்கேயே விட்டுட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கேருந்து ஓடிருச்சு. வலது கை துண்டான அந்த இளைஞனால தொடர்ந்து கடல்ல நீந்த முடியல. அவனோட உடம்புலேருந்தும் ஏராளமான ரத்தம் வெளியில போய்கிட்டு இருந்துச்சு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலைக்கு போய்கிட்டு இருந்தான். 3 விஞ்ஞானிகளும் படகுல அந்த இடத்த நெருங்கினதும் டாக்டர் மித்ரா கடல்ல குதிச்சு அந்த இளைஞனை மெதுவா தூக்கி படகுல போட்டாரு. டாக்டர் ஆர்க் அவனை பார்த்த உடனேயே அவன் லீராக் தான்னு உறுதிப்படுத்தினாரு. படகுல இருந்த மருந்து பொருட்களை வச்சு லீராக்குக்கு உடனே முதலுதவி சிகிச்சையை ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு மெதுவா நினைவு வந்ததும் இது எந்த இடம் அப்படின்னு ஆர்க் அவங்கிட்ட கேட்டாரு. அவன் இது பெஞ்சமின் தீவுக்கு பக்கத்துல அப்படின்னு சொன்னதும் ஆர்க் ரொம்ப பரபரப்பாயிட்டாரு. இதுக்கு பக்கத்துல இருக்கிற டியரோஸ்ங்கிற தீவுல தான் என்னோட ஆய்வு கூடமே இருக்கு. அந்த இடத்துக்கு முதல்ல இந்த இளைஞனை தூக்கிக்கிட்டு போய் இவன் உயிரை காப்பாத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. 3 விஞ்ஞானிகளும் லீராக்க தூக்கிக்கிட்டு டியரோஸ் தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. விபத்துல கை காலை இழந்தவங்களை காப்பாத்துறதுல டாக்டர் ஆர்க் தலை சிறந்த நிபுணருங்கிறதுனால ஒரு கையை இழந்த லீராக்க அவரால் ரொம்ப சுலபமா காப்பாற்ற முடிஞ்சுது. மற்ற 2 விஞ்ஞானிகள் கிட்டையும் டாக்டர் மித்ரா சொன்னாரு, இத மாதிரி ஒரு வீரமான இளைஞன் நம்ம கூட இருந்தா நமக்கு பிளாக்கை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா இவனுக்கு இப்ப வலது கை போயிடுச்சு. அதனால மற்ற இளைஞர்கள் மாதிரி இனிமே இவனால ஒரு சராசரி வாழ்க்கையைத்தான் நடத்த முடியும். வீரமும் துணிச்சலும் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு இத மாதிரி ஆயிடுச்சேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே டாக்டர் நியோ சொன்னாரு, நான் ஒருத்தன் இங்க இருக்கிறதையே நீங்க 2 பேரும் மறந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பயோமெக்கானிக்கல் சயின்டிஸ்ட். என்னால இந்த இளைஞனுக்கு செயற்கையா ஒரு வலது கையை உருவாக்கி கொடுக்க முடியும். பிளாக்கை எதிர்க்கிறதுக்கு இந்த இளைஞன் நமக்கு பயன்படுவான் அப்படின்னு நீங்க 2 பேரும் நினைச்சா நான் உருவாக்க போற செயற்கையான கைய நிறைய வசதிகளோட நான் உருவாக்குறேன். நான் உருவாக்க போற அந்த கை இந்த இளைஞன் இழந்த வலது கையை விட பல மடங்கு வலிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவங்க 3 பேருமே பிளாக்கை எதிர்க்கிறதுக்கு இந்த இளைஞனை தயார்படுத்த முடியுமா அப்படிங்கறத பத்தி ஒரு நாள் முழுக்க விவாதிச்சாங்க. முடிவுல பிளாக்கை எதிர்க்கிறதுக்கு லீராக்கோட உதவியை எடுத்துக்கிறதா அவங்க முடிவு பண்ணி டாக்டர் நியோ லீராக்கோட கை அளவெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இத பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாம சுய நினைவே இல்லாம லீராக் படுத்து கிடந்தான். அடுத்து வந்த 15 நாளும் டாக்டர் நியோ கடுமையா உழைச்சு லீராக்குக்கு செயற்கையா ஒரு கையை உருவாக்கினாரு. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் உருவாக்கின செயற்கை கையில சில வசதிகளையும் அவர் செஞ்சிருந்தாரு. லீராக்கோட கையில இருந்த காயம் ஆற ஆரம்பிச்சதும் அவனுக்கு சுய நினைவு வந்துச்சு. என்னை யாரு காப்பாத்தினது அப்படின்னு அவன் அந்த 3 விஞ்ஞானிகள் கிட்டையும் கேட்டான். டாக்டர் மித்ரா சொன்னாரு, உன்ன மாதிரியே நாங்களும் ஒரு தடவை கடல்ல முழுகினப்போ எங்களை கடவுள் காப்பாத்தினாரு. இந்த தடவை நீ கடல்ல முழுகினப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தாரு. நாங்க தான் உன்னை காப்பாத்தினோம் அப்படின்னு சொன்னாரு. ஆர்க் அவங்கிட்ட, நாங்க படகுல வந்துகிட்டு இருக்கிறப்போ நீ ஒரு சுறாமீனோட சண்டை போடுறத நாங்க பார்த்தோம். இந்த பகுதியிலேயே சுறாமீனோட சண்டை போடுற துணிச்சல் உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா உன்னோட படகும் முழுகிட்டதுனால நீ ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துதான் நாங்க 3 பேரும் உன்னோட உதவிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப லீராக் ரொம்ப மெல்லிய குரல்ல சொன்னான், திடீர்னு கடல்ல ஏற்பட்ட ஒரு பெரிய கொந்தளிப்புனாலதான் என்னோட படகு தலை குப்புற கவிழ்ந்து விழுந்துருச்சு. நான் மீன் பிடிக்க கிளம்பும் போது கூட வானத்துல ஒரு புயல் வர்றதுக்கான அறிகுறியே இல்ல. ஆனா திடீர்னு எப்படி புயல் வந்துச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு சொன்னான். இப்ப டாக்டர் மித்ரா அவங்கிட்ட சொன்னாரு, அந்த கடல் கொந்தளிப்பும் புயலும் இயற்கையா உருவானதில்ல, செயற்கையா உருவாக்கப்பட்டது. பிளாக்குன்னு ஒருத்தன் செயற்கையா உருவாக்கின சூறாவளியில தான் எங்களோட கப்பலும் முழுகிச்சு.
உன்னோட படகும் முழுகிச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே டாக்டர் ஆர்க் மற்ற 2 விஞ்ஞானிகள் கிட்டையும் இப்பதான் லீராக்குக்கு சுய நினைவு வந்திருக்குது, அவரை ரொம்ப தொந்தரவு செய்ய வேண்டாம், முதல்ல 2-3 நாளைக்கு அவர் நல்லா ஓய்வெடுக்கட்டும், இப்ப அவர் எடுக்கிற ஓய்வு தான் அவரோட உடல்நிலையை சீக்கிரமா குணமாக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.